உயர்கல்வி பயிலாத பெண்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் ஓயமாட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: புதுமை பெண் திட்டம் மூலம் பாரதி கண்ட கனவை நிறைவேற்றி உள்ளோம். உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் மூலம் புதுமை பெண் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறி உள்ளது. பிள்ளையின் கல்வி செலவுக்கு தந்தை கணக்கு பார்க்க மாட்டார். அதுபோலத்தான் நானும் உயர்கல்வி பயிலாத பெண்களே இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் ஓயமாட்டேன். அனைத்து துறைகளிலும் தமிழக பெண்கள் டாப்பாக உள்ளனர். அரசு பள்ளியில் மாணவிகள் சேர்க்கை குறைந்ததாக புள்ளி விவரம் வந்ததால் புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. திட்டத்தால் செலவு அதிகம் என பார்க்கவில்லை, தந்தை கூறிய செயலாக பார்க்கிறேன். மாணவர்களின் கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். புதுமை பெண்களை படிங்க படிங்க, உங்களுக்கு உறுதுணையாக நானும் அரசும் இருப்போம். பெண்கள் தங்கள் திருமணத்திற்கு பின் வேலைக்கு சென்று பணியாற்ற வேண்டும். ஒரு பட்டத்தோடு நிறுத்திவிடாமல் உயர்கல்வி பயிலுங்கள். பெண்களின் கல்விக்கான அனைத்து திட்டங்களுக்கும் செலவு செய்ய அரசு தயாராக உள்ளது. தற்போது கல்வியை பொறுத்தவரை பெண்களை முன்னிலையில் உள்ளனர். ஒரு ஆண் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.